நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அலிப்பெரிமெட்டு நடைபாதை திருப்பதி. நமது திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் அலிப்பெரிமெட்டு நடைபாதை. போன முறை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து மேலே போனேன். இந்த முறை அலிப்பெரிமெட்டு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 9.5 கிலோமீட்டர், 3250 படிகள். செல்லும் வழி எங்கும் இது போன்ற சிறு கடைகள், நாம் கொஞ்சம் களைப்பாக உணர்ந்த ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புல தெம்பை ஏற்றிக்கிடலாம். கொஞ்சம் ஸ்ரீவாரிமெட்டை விட கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இயற்கை காட்சிகள், போகிற வழியில் இந்த மிருகங்கள், காட்டு விலங்குகள் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல நாம் பார்த்த மிருகம் அப்படியே ஆட்களை பார்த்த உடனே அசையாமல் அப்படியே சிலை மாதிரியே நின்றது. அது நாம் பார்ப்பதற்கு அதிசயமாகவும் மிகவும் அருமையாகவும் இருந்தது. அதுக்கு மேலும் நாம் நடந்து செல்லும் வழியிலே, அதாவது அலிப்பெரிமெட்டு நடைபாதையின் ஊடே வாகனங்கள் செல்லும் சாலையையும் நாம் காணலாம். வாகனங்கள் செல்லும் சாலை அது. நாம் இந்த வாகனங்கள் செல்லும் சாலையையும் பார்க்கலாம். தரிசனம் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் காத்திருப்பு. நாம் கீழே அப்படியே கல்யாண கட்டாவில் போய் முடி காணிக்கையை கொடுத்துட்டு அப்படியே மேலே போய் காத்திருப்பு அறையில் ஒரு 12 மணி நேரம் காத்திருப்புக்கு பின் அதிகாலை 2:30 மணி அளவில் தரிசனம் கிடைத்தது. பக்தர்கள் நிறைய பேர், நம்ம நடைபாதையில் பக்தர்கள் நிறைய பேர் கூடவே நடந்தாங்க. நல்ல ஆர்வமுடன் மக்களின் அந்த ஆர்வம் நம்மளை ஆச்சரியப்பட வைத்தது. இந்த ஆஞ்சநேயர் சிலை நாம் கோவிலை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான ஒரு அற்புதமான அடையாளம் இந்த ஆஞ்சநேயர் சிலை. நிறைவாக முடி காணிக்கை செலுத்தி திரும்பினோம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.